நீலகிரியில் அரசு பள்ளியில் படிக்கும் 21 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அறிவியல் ஆசிரியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவிகளின் உடலில் தகாத முறையில் தொட்டு எல்லை மீறிய ஆசிரியரின் வக்கிர புத்தி அம்பலமானது எப்படி? நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு குட் டச், பேட் டச் குறித்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பயிற்சி வகுப்பு முடிந்ததும் போலீசாரை சந்தித்த 6ஆம் வகுப்பு படிக்கும் 12 வயது மாணவி ஒருவர், சார், எங்க ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சர் செந்தில் தன்னை பேட் டச் செய்தார் என திடுக்கிடும் புகார் ஒன்றை அளித்துள்ளார். உடலில் தகாத இடங்களில் தொட்டு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறி மாணவி அதிர வைத்துள்ளார். உடனே அந்த மாணவியின் சக தோழிகளை அழைத்து விசாரிக்க அதில் ஆசிரியர் செந்தில்குமாரின் வக்கிர புத்தி ஒவ்வொன்றாக வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. பல மாணவிகளை தகாத முறையில் தொட்டு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் மாணவிகளுக்கு அவர் முத்தம் கொடுத்ததாகவும் தெரிய வந்துள்ளது. விசாரணையின் முடிவில் பள்ளியில் படித்த 21 மாணவிகளுக்கு ஆசிரியர் செந்தில்குமார் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் இதுகுறித்து உயரதிகாரிகளுக்கும் குழந்தைகள் நலப்பிரிவு அதிகாரிகளுக்கும் தகவல் அளித்துள்ளனர். உடனே உதகை ஊரக காவல் ஆய்வாளர் விஜயா தலைமையிலான போலீசார் ஆசிரியர் செந்தில்குமாரை அழைத்து விசாரித்துள்ளனர். அதில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் தெரிய வந்துள்ளன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகில் உள்ள ஹோப் பார்க் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் 23 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம்தான் உதகை அரசு பள்ளியில் பணியில் சேர்ந்துள்ளார். இவர் அந்த பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அறிவியல் பாடம் எடுத்துள்ளார். பள்ளியில் படிக்கும் 21 மாணவிகளுக்கு அவர் பாலியல் தொல்லை அளித்ததாக பகீர் தகவல் அம்பலமானதை தொடர்ந்து ஆசிரியர் செந்தில்குமாரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பின்னர் அவரை உதகை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உதகை கிளை சிறையில் அடைத்தனர். முன்னதாக இதுகுறித்து ஏற்கனவே ஒரு சில மாணவிகள் வெளியில் புகார் அளிக்க நினைத்த போது ஆசிரியர் செந்தில்குமார் மாணவிகளை மிரட்டியுள்ளார். அதில் பயந்து போன மாணவிகள் இதுகுறித்து யாரிடமும் எதுவும் கூறவில்லை. இதனிடையே போலீசார் நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலமே மாணவிகளுக்கு நேர்ந்த கொடுமை வெளியில் தெரிய வந்துள்ளது. செந்தில்குமார் ஏற்கனவே பணியாற்றிய பள்ளிகளில் இதுபோன்று மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளாரா என்பது குறித்து அறிவதற்காக போலீசார் மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு அதிகாரிகள் குழு இணைந்து அவர் பணியாற்றிய அனைத்து பள்ளிகளிலும் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர்.